பாவி சொல்லுமா. யார் தெரியுமா? தெரியுமா தெரியுமா சொன்னா என்ன நாடி? பிரகதத்தம் மரகத நாடு. மரகத நாடு அல்லது கிரிவிரத்தம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்வார். ஆமா. அந்த கிரிவிரத்தை ஆளக்கூடிய மன்னர் பிரகதத்தன் என்று சொல்லும்படியான மரகத மகாராஜா. அவருடைய மனைவி இளைய மனைவி நான் தான். நீங்க தான் சின்னம்மாவா? சின்னம்மாவா? சின்னம்மா இளைய மனைவி. இளைய மனைவி என்றால் இரண்டாவது மனைவி. ரைட். நான் தான். ஒண்ணு இருக்குதா? எங்க அக்கா இருக்கா. அது அதான் இளைய மணினும் முதல் தாரம் இல்லாத ரெண்டாவது வரும். ஆமா. இன்னும் வேற எதுனா இருக்குதான்னு இல்லையான்னு கேட்டேன் நான். எப்பா அட பாவி நீ வாடா. நீ பாத்தியா? உனக்கு தெரியல. நீ வாடா. வாடா நீ பாத்தியானா நான் என்ன காரணத்தை பார்த்தேன். அப்படி இளைய மனைவி என்று பெயர் வகித்து என் பெயர் பொற்பண்ணை. ஆமா. எங்க அக்கா பேரு கற்பண்ணை. அது கருப்பான இது பொறுப்பு. கருப்பான பொறுப்பு பூனை. பொறுப்பு பூனை. ஏய் அப்படி இருந்தாலும் என் வயித்துல எனக்கு திருமணமாகி எவ்வளவு நாளாகி தெரியுமா? 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா ஒரு புழுவோ ஒரு பூச்சோ இல்லடா பாஞ்சோ. 1 வருஷம் 2 வருஷமா? ஆமா. எத்தனை வருஷம் தோறாம ஒரு 10 வருஷம் இருக்குமா? இருக்குடா 10 வருஷம். ஆமா. ஆமா நீ ரொம்ப கஷ்டத்துல இருந்தே ஒரு ஆறுதல் சொல்ல கூடாதா? போ ஆறுதலாமா? ஐயா வீட்டுல தானே இருக்கிறாரு. வீட்டுலதான் இருக்காரு. இல்ல வீட்டுல இருக்கிறாரு அரசாங்க வேலையா எங்கன்னா போயிடுறாரு. ஏன்பா கேட்டேன். வீட்டுலதான் இருக்காரு. இருந்தும் குழந்தை பாருங்கன்னா நம்ம என்ன பண்றது சரிம்மா? ஏதோ ஒண்ணு புழுவ பூச்சியா கூட இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுறப்பா. ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு படி அரிசி சோத்துணும். படி அரிசி சாப்பிடுங்கடா. அரிசி ஊற வச்சு படி அரிசி சாப்பிட்டா சாப்பிட்டு வந்து புழு பூச்சிலாம் நெடுமா? நான் குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறேன். அதான் புழு குழந்தை இல்லைன்னு சொல்லி புழுவோ பூச்சியோ நத்தியோ தேளோ அப்ப எதுவோ எதுன்னு அது இல்லாம பறக்கும். சரி அப்படி இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அனுதினம் மத்தன்றி அக்கோயை காணுவது வழக்கம். புறப்படி போகலாமா? அக்காண்டு போலாமா? நீ அக்காண்டு பாப்பாரு நான் யாராண்டு பாரு. சரி என்ன சொன்னா எதை சொன்னாலும் எனக்காக வழி போகுது. அப்புறம் எப்படி வரும்? வழிகாலம் எப்படி வரும்? சரி அனுதினம் மத்தன்றி அக்காயை காணுவது வழக்கம். புறப்படி போகலாம். பாதத்திற்கு பொற்பண்ணை நமஸ்காரம் அக்கா. உன் மனம் பாண்டிய நமஸ்காரம். இது பொம்பளை வேணும் பொம்பளை மாதிரியே வழி பார்த்தேன். நியாயம் போது உபகாரம் போது எல்லாம் சொல்லுமா? நியாயம் போது உபகாரம் போது நியாயம் போது உபகாரம் போது நியாயம் போது உபகாரம் போது கண்ணாடிக்கிறாண்ணா ஆம்பளை மாதிரி வணங்க முடியுமா? அவங்க வணங்குற மாதிரி நான் வணங்குனா முட்டி சில்பாகி போச்சு. பொத்து அங்கே போய் போடணும் கூடுங்க. அடிவேரே போச்சு ஒன்னால. ஏமா ஏமா எவோ குழந்தைடா நீ. ஓகா ஓகா அக்கா 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 அங்க அக்கா வாடா போட வாடா. எதுக்கு நான் சபல வந்து பங்காளி டேய் ஆமா நாங்க தான் கூப்பிடுறோம். ஆமா அவங்க கண்ணி வருது. பங்காளி வச்சா பங்காளி